ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துலாம். வெண்ணிலாவோட என்ட்ரி வந்ததும் விஜயோட ரியாக்ஷன் பார்க்கணுன்னு காத்துட்ருக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டே பை டே காவேரியை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது அதிகமாகிட்டே இருக்கும். ராகினி ஒரு பக்கம், பசுபதி ஒரு பக்கம், இப்போ அன்பு வேற என்ட்ரி கொடுத்துருவாரு. அன்பு வந்து காவேரி கிட்ட பேசுவார். என்ன ராகினி, என் பையன்தான் ஏற்கனவே வெண்ணிலாவை பற்றி எல்லாமே சொல்லிட்டார்ல. வெண்ணிலாவும் விஜயும் எப்படி இருந்தாங்கன்னு உனக்கே தெரியும். நீ எந்த மாதிரி சூழ்நிலையில் விஜயை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வந்தங்கிறது உனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு வெண்ணிலா உயிரோடு இருக்கிற விஷயத்த இன்னும் சொல்லாமல் ஏன் மறைச்சிட்ருக்க? இந்த வீட்டில் வந்துட்டு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்ப வேண்டியதானே? இதுக்காக தான் வந்துட்டு நீ இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? நீ போட்ட ஆட்டமெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏன் என்னையும் அவளையும் கூட வந்துட்டு என் பொண்டாட்டி வந்துட்டு எல்லாமேன்ட்டு இருந்தா விஜய்க்கு. என் பொண்டாட்டி மேலே விஜய் அவ்வளோ பாசமாக இருந்தான். அம்மா மாதிரி வந்து நினச்சிட்டு இருந்தான். அவளைவே வந்து நீ இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டல. அந்த பாவம்லாம் உன்னை சும்மா விடுமா? என் அஜய் தான் வந்துட்டு இந்த வீட்டுக்கு எல்லாமாவும் இருந்தான். அந்த சொத்து மொத்தமும் வந்துட்டு அஜய்க்கு வருன்ற நினப்பில் நானும் என் பொண்டாட்டியும் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ரொம்ப வந்துட்டு நிம்மதியோடு இருந்தோம். நீ எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஆரம்பிச்சியோ அதோடு வந்துட்டு எல்லாமே முடிஞ்சுது. என்னோட விஜய் வந்துட்டு நீ சுத்தமாக மாறிட்ட. விஜய் மேலே இருந்த கொஞ்சம் நெஞ்ச பாசமும் கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் உன்னால் சுத்தமாக குறைஞ்சிருச்சு. ஏன் சொல்லணும்னா இப்போ விஜய் அழிஞ்சா கூட சந்தோஷன்ற நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம். உன்னால தான் வந்துட்டு இத்தனை மாற்றமும் வந்தது. ஸோ உன்னை நாங்கள் சும்மா விட்டுருவோமா? எப்போ நீ கிளம்ப போகிற? உனக்கெல்லாம் இது அசிங்கமாக இல்லையா? ஏற்கனவே வந்துட்டு பசுபதி உன்னை பற்றி நல்லாவே சொல்லியிருப்பாரு. உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் நல்லா வந்துட்டு சொல்லியிருக்காரு. கொடைக்கானல்லையும் இந்த வேலையை தான் பண்ணி சுற்றிட்டு இருந்தீங்களாமா? கொடைக்கானலில் ஒரு பணக்காரனை பையனை லவ் பண்ணிக்கிட்டு கடைசியில் வந்துட்டு அவனை விட பணக்காரங்கிறனால விஜய் கல்யாணம் பண்ணி இங்கே வரணும்னு பார்த்து செட்டில் ஆகணும்னு பார்த்த. இப்போ வச்சோம்னா உனக்கு ஆப்பு. வெண்ணிலா தாம்மா அவனுக்கு எல்லாமே. நான் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது. உனக்கே எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எத்தனை வருஷமாக விஜய் அந்த பொண்ணுக்காக காத்துட்டு இருந்து அவனோட வாழ்க்கையை அழிச்சிட்டு குடி இதுன்ட்டு அணைஞ்சிட்டு இருந்தா தெரியுமா? இப்போ அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறதே வந்துட்டு நீ மறைச்சி வச்சுருந்தேன்னா என்ன அர்த்தம்? சீக்கிரமாக போய் அந்த வெண்ணிலா பொண்ணு உயிரோடு இருக்கிறத சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற வழியில் பாரு. இது நாங்களாக சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. சரி, உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க சொன்னாங்க. ஏன் என் மருமக தான் ராகினி தான் வந்துட்டு உன்னை நினச்சி ரொம்பவே பாவப்பட்டா. என்ன இருந்தாலும் வந்துட்டு எங்கள் ஊருக்கார பொண்ணை என்னோடய ஃப்ரெண்டு மாமா கொஞ்சம் காவேரிக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு இது பண்ணி கேட்டதுனால தான் வந்துட்டு உனக்கு அந்த இதுவுமே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால சீக்கிரமாக போய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காவேரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. உடனே ராகினி வந்து காவேரியை பார்த்து நக்கலாக சிரிப்பாங்க. என்ன காவேரி, ரொம்ப கோவமாக இருக்க போல இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நடக்க தானமா செய்யும். நீ பண்ண தப்புக்கு இதெல்லாம் நடக்க தான் வேணும். இதுக்கெல்லாம் கோவப்பட்டாலும் ஒரு அர்த்தமும் கிடையாது. சீக்கிரமாக போய் உங்கள் புருஷன்கிட்ட இதெல்லாம் சொல்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைன்னா நீ இப்படி பிளான் பண்ணுவியோ? விஜய் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்து டெய்லியும் வந்துட்டு நெருக்கமாக அவன் கூட இருந்து அதனால் அவன் மனசை மாற்றிடலாம், அந்த மயக்கத்திலே வந்துட்டு உன்னை விடமாட்டான்ற பிளான் பண்ணுறியோ அப்படின்ற மாதிரி கேட்க, நிறுத்துறாய். நீ உனக்குலாம் இந்த மாதிரி பேசுறதுக்கு கேவலமாக இல்லையா? நீ ஒரு பொண்ணு தானே, இப்படி அருவருப்பாக பேசுகிற. நீ எப்போ வெண்ணிலா உயிரோடு இருக்காங்கன்றதை என்கிட்ட சொன்னையும் அன்னையிலேருந்து அவர் கூட நான் கிட்ட நெருங்குறத கூட நிறுத்திட்டேன். அவர் என்னை தேடி தேடி வந்தால் கூட நான் அவரை வந்துட்டு என் மனசெலவில் கூட நான் நினைக்கிறது கிடையாது. என்ன ஒரு காரணம் தெரியுமா? இப்படி ஒரு வெண்ணிலான்ற பொண்ணு உயிரோடு இருக்கும்போது நான் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தது எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்கும். நான் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. என்னோட கேரக்டரில் நீ கேவலமாக பேசுகிற வேலை வச்சுக்காத. நீ இப்படி பேசுகிறதுக்காகவே வந்துட்டு நான் சீக்கிரமாக விஜய்கிட்ட இந்த உண்மையை சொல்லி நானாக வெண்ணிலாங்கிறத முடிவு பண்ணியே தீருவேன். என்னதான் இருந்தாலும் வந்துட்டு விஜய் என்னை விட்டே கொடுக்க மாட்டார். இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. இவ்வளோலாம் பேசுகிறீங்கல்ல, நீயே, உங்கள் அப்பா பசுபதி, அஜய், உங்கள் மாமனார் அன்பு எல்லாரும் சேர்ந்து என்னை பழி வாங்கணும், இந்த வீட்டிலேருந்து துரத்தணுன்ட்டு இவ்வளோ பிளான் பண்ணுறீங்கல்ல. கடவுள் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துட்டு தண்டனை கொடுப்பாரு. இதே வீட்டில் உங்கள் முன்னாடி நான் கெத்தான் என் புருஷன் கூட வாழ்றேனா இல்லையான்னு பார்த்துக்கோ. இதை நீ சவாலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நானாக வெண்ணிலாவான்ற ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக என் விஜய் என் புருஷன் என்ன தான் வந்துட்டு வேணுங்குவார். ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு என் மேலே அன்பும் பாசமும் வச்சுருக்காரு. நீங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி வெண்ணிலா தான் முக்கியம், வெண்ணிலா தான் இந்த உலகத்திலேயே வந்துட்டு பிடிச்சவங்க விஜய்க்குன்னு சொல்கிறீங்கல்ல, அதை விட என் மேலே பாசம் வச்சுருக்காருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீட்டில் நானும் அவரும் சந்தோஷமாக வாழுவேன். அதுக்காக வந்துட்டு வெண்ணிலாவுக்கு துரோகம் பண்ணுவேன்னு நான் சொல்ல வரல. ஒருவேளை என் புருஷன் மேலே வந்துட்டு என் புருஷன் மேலே அவங்களுக்கு இன்னும் அன்பு இருந்துச்சுன்னா, என் புருஷனால தான் வந்துட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதுக்கு மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக என்ன பண்ணணுமோ, அவங்கள எப்படி சரி பண்ணணுமோ அதை நான் ஒரு பொண்ணாக ஹெல்ப்பாக பண்ணுவேனே தவிர என்னோடய இடத்த நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி அவர் என் மேலே வச்சுருக்கிறது தூய்மையான அன்பு. அவர் என்ன வந்துட்டு அவரோட பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காரு. எங்களோட உறவு வந்துட்டு தூய்மையான உறவு. அதை இப்படி கேவலப்படுத்துகிற மாதிரி இன்னொரு தடவை பேசினா நான் சும்மாவே இருக்க மாட்டேன், சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கிளம்பிடுவாங்க. உடனே ராகினிக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. இவன் என்ன இவ்வளோ திமிராக பேசுகிறா? நம்ம விஜயோட பர்த்டே அன்னைக்கு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்து விஜயோட பர்த்டே அன்னைக்கு அவனை இதெல்லாம் சொல்லி க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா
இவன் நம்மளை ரொம்ப டென்ஷன் பண்ணுறா. இப்போவே வந்துட்டு இந்த விஷயத்த உடனே அப்பாட்ட சொல்லி வெண்ணிலா வந்துட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரைக்கும் அடுத்த பிளான் என்னங்கிறத பண்ணலாம். நம்ம விஜய் பர்த்டே வரைக்கெல்லாம் காத்துட்ருக்கக்கூடாது. எதுக்காக நம்ம விஜய் பர்த்டேக்கு காத்துட்ருக்கணும்? இப்படி சொல்லியே தான் வந்துட்டு போன வாட்டி மிஸ் பண்ணார். இந்த வாட்டி அதை தப்பு பண்ணிடவே கூடாது. விஜய் பர்த்டேக்கு முன்னாடியே வந்துட்டு வெண்ணிலாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விஜயும் வெண்ணிலாவையும் சேர்த்து வச்சு காவேரி இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்தாமல் விடவே கூடாது. நானும் அஜயும் தான் வந்துட்டு இந்த வீட்டில் சொகுசாக வாழணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. காவேரி உட்காந்துட்டு ரூமில் அழுகுவாங்க. கடவுளே, என் மேலே இருக்கிற காதல்லையும் நம்பி தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய சவாலை வந்துட்டு நான் ராகினி கிட்ட விட்டுருக்கேன். நான் உங்களை தாங்க நம்பியிருக்கேன். நீங்கள் என் மேலே காட்டின அன்பையும் பாசத்தையும் நம்பி தான் இப்படி ஒரு சவாலை கொடுத்துருக்கேன். என்னை ஏமாத்திடாதீங்க. நீங்கள் தாங்க எனக்கு எல்லாமே. நீங்கள் இல்லாத ஒரு செகண்டு கூட என்னால் உயிரோடு வாழ முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சுன்னா நான் என் உயிரை விட கூட நான் தயங்க மாட்டேன். நீங்கள் தான் எனக்கு எல்லாமேன்ற தைரியத்தில் தான் நான் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க.